நைட்டு சரியான மழை, காலையிலேருந்து நல்ல வெயில், ஃபுல்லுண்டு இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. மறுபடியும் மழை வருமாட்டம் தெரியுது, அங்கெல்லாம் இருட்டு கட்டிடுச்சு. நல்ல ஒரு மழை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செடி, அது என்னது நன்னாரியா, நன்னாரி இல்லை, வெட்டிவேர் செடி வச்சு. இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில மழை இல்லாதப்ப அப்படி ஃபுல்லாக காஞ்சி போச்சு. இப்போ நல்லா அழகாக முளைச்சி வருது. இவங்க என்ன பண்ணுது இந்த கோழி, காலையிலேருந்து ஒரே ராவடி. இங்கே எங்கேயாச்சும் வைக்கிறதுக்கு பார்க்குறது இடத்துக்கு. இப்போ இதுக்குள்ளார போகணுன்ட்டு ஒரே ராவடி பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணோம்னா, போ 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 அப்படி நேராக பிடிச்சி தூண்டுக்குள்ளே தள்ளி விட்டு நல்லா தள்ளி போடலாம். போ 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 இல்லை போ போகல. அங்கே அந்த மோட்டர் பக்கத்துலேயே தான் போய் முட்டை வைப்பேன்ட்டு ஒரே அலப்புறேன். இது எப்படி உள்ளார தரது வாரேன். ஏன் பார்த்தீங்களா, ஆயா படுத்து கிடக்குறான். ஒரே நிமிஷம் அதை உள்ளார துரத்தி விட்டு வந்துடுறேன். ஒரு பிள்ளையாக உள்ளார போயிடுச்சு. இப்போ இங்கே மேடம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் இங்கே வந்து உட்காந்து அழகாக முட்டை போட்டுருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ இது வந்து இங்கேயே பழக்கணும்னா கையோட க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது பாருங்க அப்படியே போய் பார்க்குது, எங்கிட்டாச்சும் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா. ஸோ அந்த கூண்டு செலக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்நேரத்துக்கு நான் முட்டை வச்சுருக்கணும். அந்த இடத்த மூடி வச்சிட்டனால இவ்வளோ நேரம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முட்டை வச்சிரும். வெற்றிகரமாக போய் அந்த அந்த கூடையில் போய் முட்டை போட்டுருச்சு. அதில் போய் முட்டை போட்டுருச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு 2 நாள் பழக்கமாக போதும், ரெகுலராக இங்கேயே வந்து முட்டை போட்டுரும். எங்களுக்கு சிரிப்பேன். சரிங்களா, இப்போ தான் முட்டை போட்டுருந்துருக்க மாதிரி தெரியுது. அப்படியே ரொம்ப ஒரு இதில் உட்காந்துருக்கு. இதோட முட்டை அங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கூட இதை கூட வச்சுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே ஆட உட்காந்தா பிரச்சனை இல்லைங்க. போன தடவை மாதிரி போய் அங்கே புதக்குள்ள போய் முட்டை போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். இல்லை க்ளீன் பண்ணணும், ரொம்ப கஜன்னு இருக்குது. எல்லாம் அந்த அடை உட்காந்துருக்க கோழிலாம் வெளியே வந்துச்சுன்னா டோட்டலாக க்ளீன் பண்ணி விட்டு எடுத்து போட்டுடலாம். ஸோ இன்றைக்கும் மழை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நேற்று மாதிரி நைட்டில் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி பழம் இந்த சைஸ்லேயே அழகாக பூ, ஆனால் மேலே ஏறல. பாவக்காய் கொடி இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. இருக்கிறதுலே வந்து சொரக்காய் ஒன்று நல்லா மேலே ஏறி இருக்கு, ஆனால் பூவையும் காணா காயும் காணா. இது பூசணி கொடி இந்த இதில் ஏற்றி விட்ருக்கேன். ஓ பூ பூத்துருச்சு, சுரக்காய் முதல் பூ. ஆஹா, ஓ மிளகுலாம் நல்லா அழகாக வருது. எல்லாம் அப்படி வந்திருக்கு.
கண்டிப்பாக மழை இருக்கும் இன்னைக்கு. வெயில் பாருங்க, என்ன வெயில் அடிக்குது. நேற்று நைட்லாம் சக்க மழை, அப்படியே பாருங்கள் இருட்டிகிட்டு இருக்கு.